ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலமாக காலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஆவியான நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதற்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இந்த காலையில் 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்கலாமா? அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிவதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு காலையில் என்ன தலைப்புன்னு கேட்டேன்னா, நான் அவனை பகைக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருமே உள்ளதை உள்ளபடி சொன்னா அநேகருக்கு பிடிக்காது. ஆனா ஆளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு சாய்ந்து அவங்களுக்கு விருப்பப்படி நம்ம பேசணும்னா ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் பிள்ளைகளே, நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 400 தீர்க்கதரிசிங்க ராஜாவுக்கு ஏற்றபடி அவர் விரும்புகிறபடியே தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. அவங்கள ரொம்ப நேசிக்கிறார், அவங்கள ரொம்ப பிரியமாக இருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்லுகிற தீர்க்கதரிசி அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் என்று உண்மையே பேசுகிறதுனால அவருக்கு விரோதமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு பகைக்கிறேன் என்று சொல்றார். அப்போ இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, எங்கேயுமே சொல்லி இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவங்கள பிடிக்கும், தடவி கொடுக்குறவங்கள பிடிக்கும், முகஸ்துதி பாடுறவங்கள பிடிக்கும். செய்கிறது தப்பு, நீ செய்கிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லை அப்படின்னு முகத்துக்கு முகமாய் நம்ம பேசும்போது அவங்க நம்ம பகைப்பாங்க. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த உலகத்தில் நிறைய பேர் அதிகமாக ஒத்த வேஷம் தரிக்கிறாங்க. ஆனால் யாரோ ஒரு சிலர் கண்டித்து உணர்த்துறாங்க. அப்படியாப்பட்டவங்களை யாரும் நேசிக்கவே மாட்டாங்க, வெறுப்பாங்க அவங்கள. இந்த ராஜா சொல்ல, நான் அவனை பகைக்கிறேன். ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உங்களை நேசிக்கலாம், அவங்களுக்கு பிரியமாக நீங்கள் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர், இந்த தீர்க்கதரிசி சொன்னது உண்மை, ஆனால் ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். ராஜா நேசிக்கல, ராஜா பகைக்கிறான். ஆண்டவர் இந்த மகனை சிநேகிக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறீங்க? வேதத்தில் கலாத்தியர் 4 அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்ருவானேனோ? உங்களுக்கு சத்தியத்தை சொல்வதனால, சத்தியம் என்றால் உண்மை, அந்த உண்மையா சொல்றதுனால என்ன பண்ணாங்க, யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் பார்த்துட்டேன், ஊழியத்தின் பாதையில் கூட பார்த்துட்டேன். நம்ம அநேகருக்கு காரியங்களை கரெக்டாக திட்டமாக தெளிவாக பேசும்போது நம்மளை எல்லாரும் வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க. நீ செய்து தப்புன்னு முகமாக பேசும்போது ஊழியக்காரங்களை கூட நம்மளை வெறுக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும்போது சிநேகிக்கிறாங்க. அது உண்மையிலே சொல்ற, இந்த பூமியில் வாழும் போது தான் உனக்கு நல்லா இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும் போது, அதனால தான் வேதத்தில் யோவான் புத்தகம் 17:16 வாசிக்கலாமா? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துக்குரியவங்க உலகத்தை ஏற்ற மாதிரி ஒத்த வேஷம் தரித்துட்டு போவாங்க. ஆனால் நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஏசாமி சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதவர் போல நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அப்படின்னா உலகத்துக்குரியவங்கன்னா உலகத்தோடு சேர்ந்துருவோம், ஒத்து வாழ்வோம், உலக சிநேகத்தோடு இருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு அது அருவருப்பான காரியம். இந்த ராஜா சொல்கிறார், நான் அவனை பகைக்கிறேன். யாரை? 400 பேரை சரி பொய் பேசுறவன்னு நம்புகிறான்.
அக்கிரமம் பண்ணுறவன், பாவம் செய்கிறவனை, வேஷம் போடுறவனை நம்புகிறான். ஆனால் உண்மையே சொல்கிறவனை நம்ப மாட்டான்னா அவனை பகைக்கிறான். இன்றைக்கி உலகம் அப்படி தான். பொய் பேசணும், வேஷம் போடணும், அநேக காரியங்களே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வணைந்து போகணும். அப்படி இருக்கிறவங்கள ஏற்றுக்கிறாங்க, அவங்கள சிநேகிக்கிறாங்க. ஆனால் அவங்க செய்து தப்புன்னு நம்ம கண்டிச்சோம்னா நம்மளை வெறுக்கிறாங்க, பகைக்கிறாங்க, நமக்கு விரோதமாக எழும்புறாங்க. பரவாயில்ல, எழும்பட்டும், உன்னை பகைக்கட்டும், ஆனால் உன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. பொய். அதே 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா போகலாகாதா என்று அவர்களை கேட்டதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்க. 400 பேர், அந்த 400 பேரும் பொய் சொல்றாங்க. ஆனா இந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும் உண்மையை சொல்றான். அந்த உண்மையை சொல்ற தீர்க்கதரிசி ஏத்துக்கவே மாட்டேன்றான். இன்னைக்கு அப்படிதான். பொய் பேசணும், நிறைய காரியங்களை ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், வேஷம் போடணும் அப்படின்னா நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இல்லை, சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிறவங்க சத்ருவாய் மாறிடுவாங்க. உண்மையை பேசுகிறவங்களுக்கு பிடிக்காது உலகத்தில். இன்னைக்கு அப்படியாப்பட்ட காலமாய் மாறி போச்சு. அதனால்தான் அதே 14ஆம் வசனத்தில் அதற்கு மிகாயா கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே நான் சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ, என்ன சொன்னாரோ அதை தான் சொல்லணும். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் வேற எதையும் கூட்டி சொல்லக்கூடாது, குறைச்சி சொல்லக்கூடாது, ஜோடிக்க கூடாது, யூகிக்க கூடாது. இன்னைக்கு அப்படி யூகிக்கணும், ஜோடிக்கணும், தேவைக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, ஏதோ ஒரு பதவி காரியங்களுக்காக அவங்களோடு கூட என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவர் நாம தூஷிக்க முடியாது நடக்கிறாங்க. அப்படி இவன் நடக்கல. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்துல இருக்கிறது. உண்மையா சொல்றேன், ஒரு ஊழியக்காரங்கிட்ட ஆண்டவர் வார்த்தை இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறது மட்டும்தான் சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லாம நீ பொய் சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில பொய் உன்னோட கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இன்னைக்கு இந்த காலத்தில் இப்போ இருக்கிற காலத்தில், அது வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், அது வியாபாரமாக இருக்கட்டும், அது ஊழியமாக இருக்கட்டும், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உன்னை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல உண்மை உள்ளவன் யாரு, உண்மை இல்லாதவன் யாரு, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவார். அதனால் இன்னைக்கு சொல்ற இந்த ராஜா சொல்றாரு, அவனை நான் பகைக்கிறேன். ஒருவேளை இதை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக வாழும்போது, உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும்போது, நீங்கள் யாருக்கு பகையாக மாறினாலும் பரவாயில்ல, யார் உங்களை பகைத்தாலும் பரவாயில்ல, யார் உங்களை வெறுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற, இன்னி என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெறுவாய்ன்னு சொன்னாரே, உன்னை கனப்படுத்துவார், உன்னை கனம் பண்ணி மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, இன்னைக்கு அநேக துக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசி கூட சொன்னான், என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போதெல்லாம் ரொம்ப வேதனைப்படுறேன், என்னை வேதனைப்படுத்துகிறாங்கன்னு சொன்னான். அதனால இன்னைக்கு கூட ஆண்டவரே, இந்த தீர்க்கதரிசி உண்மையை சொல்கிறான், ஆனால் இந்த ராஜா பகைக்கிறான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்மைக்கு ஆண்டவரை உண்மையாகவே பேசுகிறவங்களுக்கு, சத்தியத்தை பேசுகிறவங்களுக்கு சத்ருவாய் எழும்பி விடுகிறார்கள். ஆனால் பொய் பேசுகிறவங்களுக்கு, வேஷம் போடுகிறவங்களுக்கு சிநேகமாய் மாறி விடுகிறார். ஆனால் பொய்யுக்கும் உண்மைக்கும் ஒரு நாள் வித்தியாசம் வரும். ஆண்டவர் இவங்க கண்டித்து சொல்கிறாங்க, அது பின்னால் அவங்களுக்கு நன்மை என்று தெரியாமல் அவங்களோ இவங்களை வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க. ஆனால் இதை கேட்ட என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள கனம் பண்ணுவீங்க, அவங்கள உயர்த்துவீங்க, அவங்களுக்கு நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கரங்களை பிடித்து கண்மலின் உச்சியில் வைப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, ஆமென்.